30 வயதாகிவிட்டது, முதலீடு செய்ய வேண்டும், ஆனால் எப்படி செய்வது என்று தெரியவில்லை என்றால், இதோ இந்த வீடியோ உங்களுக்குத்தான். வயது அதிகரிக்கும் போது ரிஸ்க் அதிகம் உள்ள முதலீடுகளில் ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முதலீடுகளை மிகுதியாக செய்யாமல் திட்டமிட்ட முறையில் குறைத்து வர வேண்டும். 30 வயது முதலீடு செய்யும் சிறந்த காலம் என்பதால் முதலீட்டு வாய்ப்புகளை ஆராய்ந்து அதற்கு ஏற்ப செயல்படுவது நல்லது. உதாரணமாக, நீங்கள் 10,000 ரூபாய் முதலீடு செய்ய திட்டமிட்டால் அதில் 65% பங்குச் சந்தை சார்ந்த முதலீடுகளில் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முதலீடு செய்யலாம். இது நேரடியாக பங்குகள், மியூச்சுவல் ஃபண்ட் போன்றவை ஆக இருக்கலாம். இந்த வகையான முதலீடுகள் அதிக வருமானம் தரக்கூடியவை என்றாலும் ரிஸ்க் அதிகம் என்பதால் செபி SEBI பதிவு செய்யப்பட்ட நிதி ஆலோசகரின் ஆலோசனையை பெறுவது அவசியம். மேலும் முதலீட்டை தன்னிச்சையாக செய்யாமல் நிதி விதிகளை கடைபிடித்து திட்டமிடுவது முக்கியம். உங்கள் முதலீட்டில் 15% கடன் பத்திரங்களில் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் முதலீடு செய்யவும். இது மிகவும் பாதுகாப்பான முதலீடுகள் ஆகும். 10% தங்கம் போன்ற மதிப்புள்ள வளங்களில் முதலீடு செய்யலாம். இந்த முதலீடுகள் பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் மற்றும் சந்தை இழப்புகளிலிருந்து பாதுகாக்கும். மேலும் 10% பணமாகவே லிக்விட் கேஷ் சேமித்து வைக்கவும். இது அவசர கால நிதியாக எமர்ஜென்சி ஃபண்ட் பயன்படும். கூடுதலாக முதலீடுகளை செய்யும் முன் சந்தை நிலையை அடிக்கடி கண்காணித்து உங்கள் முதலீடுகளை அவ்வப்போது மறுசீரமைப்பது, போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் முக்கியம். எனவே வணிக பத்திரிகைகள், நிதி செய்திகள் போன்றவற்றை பார்வையிடுவதால் சந்தை மாற்றங்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம்.